ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வெரைட்டிஸான ரெசிபிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான தோசை வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல கேரட் ஆனியன் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே தோசை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல நல்லா சூப்பரா சன்னமா ஒரு தோசை போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுட்டு ஓபன் பண்ணிட்டு நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது மேல தூவிக்கலாம். நல்லா துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் அது மேல தூவிட்டு கொஞ்சமா மல்லி இலையும் தூவிட்டு அதை நல்லா தோசை மேல அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆனியன் கேரட் தோசை ரெடியா இருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான ஒரு ஆனியன் கேரட் தோசை ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு கேரட் தோசை. இப்போ இந்த கேரட் தோசை செய்யறதுக்கு ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இது தண்ணி ஊத்தி அரைச்சா மாவுல சேர்த்தும் போது ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட தோசை மாவையே சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டேன். இப்ப சூடான தோசைக்கல்ல இந்த தோசையை ஊத்தி நல்லா பரத்தி எடுத்தீங்கன்னா பாருங்க, சூப்பரான கேரட் தோசையும் ரெடி ஆயிடும். இப்ப இதையும் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே மடக்கி விட்டு எடுத்து பரிமாறிடலாம். சூப்பரா முருகலான ஒரு கேரட் தோசை ரெடி. இந்த எல்லா தோசைக்குமே நீங்க ஒரே ஒரு தேங்காய் சட்னி வச்சுமே பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இப்ப அடுத்ததா நம்ம பீட்ரூட் தோசை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல துருவின பாதி பீட்ரூட்டை நான் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா சீரகம், அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்து முதல்ல கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மாவை சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அடிக்கடி நம்ம கிட்ட கேட்டி வாங்கி சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ இந்த தோசை ஊத்திட்டு அதுக்கு நெய்யோ இல்ல எண்ணெயோ நல்லா ஊத்திட்டு நல்லா ஒரு சைடு வேகிற அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்ப நல்லா முருகலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தோசை. இப்ப இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பீட்ரூட் தோசை ரெடி. ஒரு கிரீன் தோசை, அதாவது நம்ம கொத்தமல்லி வச்சு ஒரு தோசை பண்ணிருக்கோம். இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுல நீங்க கருவேப்பிலை கூட சேர்த்து செய்யலாம், இல்ல முருங்கைக்கீரை கூட சேர்த்து பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தோசை மாவுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப சூடான கல்ல தோசை ஊத்திக்கலாம். நல்லா சன்னமா திரட்டி விட்டுட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இத மூடி வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா முருகலான கொத்தமல்லி தோசையும் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம சூப்பரா சர்வ் பண்ணிடலாம். நல்லா கிரீன் கலர்ல கொத்தமல்லி தோசை ரெடி. அடுத்ததா நம்ம மஷ்ரூம் கீமா வச்சு ஒரு தோசை பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம மஷ்ரூம் கீமாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபைனா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பர்ல போட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சமா மல்லித்தூளும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுக்கு ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கிற காளானை இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காளான் தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டா ஒரு மட்டன் கீமா தோசை மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா மல்லி இலை தூவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சூடான தோசைக்கல்ல ஒரு தோசை நல்லா செம்மையா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 செகண்டுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ தோசை கொஞ்சமா வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அந்த மஷ்ரூம் கீமாவை மேல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப சூப்பரான மஷ்ரூம் கீமா தோசை ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கலர்ஃபுல்லா ஒரு வெஜிடபிள் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கேரட், பீட்ரூட், கொடமிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸை நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியா நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு பாதி அளவு நம்ம வேகிற மாதிரி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப இது நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தோசையில இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுன்னு பார்க்கலாம். சூடான தோசைக்கல்ல ஒரு தோசை போட்டு நல்லா சன்னமா ஊத்திக்கலாம். முதல்ல கொஞ்சம் நெய்யோ இல்ல எண்ணெயோ ஊத்தி ஒரு 2-3 செகண்டுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை இது மேல நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படியே விட்டுறலாம். இப்ப பாருங்க, சூப்பரான வெஜிடபிள் தோசை ரெடி. இதையும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா ஒரு கீ ஆனியன் பொடி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சூடான தோசைக்கல்ல ஒரு தோசைய நல்லா சன்னமா ஊத்திக்கோங்க. இப்போ இதையும் 2 செகண்ட் மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணிட்டு இதுக்கு மேல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்லயே பொடிச்ச பொடி இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது இட்லி பொடி. இதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் தான் சேர்த்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2-3 செகண்டுக்கு இதை நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப முறுமுறுன்னு முருகலா சூப்பரான ஒரு ஆனியன் கீ பொடி தோசை ரெடி. அடுத்ததா எக்கு வச்சு ஒரு 2 தோசை வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு எக்கு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா உங்களுக்கு ரொம்ப காரம் நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா அதே கடாயில ஓரமா தள்ளி வச்சுட்டு சைட்ல ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அது வெந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல நம்ம தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திட்டு 2 செகண்ட் மூடி வச்சுக்கலாம். இப்ப இதை ஓபன் பண்ணிட்டு இது மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை பொடி மாசை அப்படியே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2-3 செகண்ட் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க. இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான எக் பொடி தோசை. இப்போ இது செய்யறதுக்கு சூடான கல்ல தோசை மாவு ஊத்திட்டு நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து விட்டுறலாம். இதுல மேல ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு தூவிக்கலாம்.
தோசை மேல எல்லா பக்கமும் முட்டைய நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல இட்லி பொடிய சூப்பரா இந்த மாதிரி தூவி விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 செகண்ட் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு முட்டை நல்லா வெந்தாதான் பிடிக்கும் இல்லையா, அதனால நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரான எக் பொடி தோசை ரெடி. மேல இட்லி பொடி தூவி இருக்கனால ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அடுத்ததா ஒரு சூப்பரான 4-in-1 தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்து நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப இதை ஓபன் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு அதுல கடுகு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் நான் சேர்த்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து மேஷ் ஆகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, இதை ஓபன் பண்ணி பாக்குறோம். இது எல்லாமே நல்லா வெந்து மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒண்ணு சேர்ந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, சூப்பரா இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு தோசை நம்ம செய்யலாம். இப்ப இது செய்யறதுக்காக ஒரு தோசை கல்ல நம்ம சூடானதுக்கு அப்புறமா மாவை ஊத்திட்டு நல்லா மெல்லிசா திரட்டிக்கலாம். இதுக்கு மேல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 2-3 செகண்ட் நம்ம இதை வேக வச்சுட்டு இப்ப ஓபன் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த தோசையில நம்ம 4 லேயரா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். அதுல ஒரு சைட்ல உருளைக்கிழங்க நான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இன்னொரு சைட்ல பொடியா கட் பண்ண வெங்காயத்தை வச்சிருக்கேன். இன்னொரு சைட்ல இட்லி பொடியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியா இருக்கிற சைட்ல மிளகாய் சட்னி சேர்த்திருக்கேன். நீங்க தேங்காய் சட்னி கூட சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பவும் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, அந்த கட் பண்ண சைட்ல இருந்து ஒரு சைட் மேல ஒரு சைட் தூக்கி இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்ப சூப்பரான இந்த 4-in-1 மசாலா தோசை ரெடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இந்த தோசை இருக்குன்னு. இந்த 10 விதமான தோசை வெரைட்டிஸும் நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்!